சாலையோர கடைகளில் வச்சுருக்கக்கூடிய வெஜிடபிள் குருமா நான் செய்து காட்டுறேன். நீங்கள் இப்போ மதுரை சைட்லலாம் போனீங்கன்னா இந்த சாலை ஓரங்களில் இந்த மாதிரி குருமா வச்சு தான் அவங்க பரோட்டா சப்பாத்தி இதுக்கெல்லாம் தருவாங்க. நான் அதை செய்து காட்டுறேன். இந்த மசாலா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியில் பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, கொஞ்சம் புதினா, ஒரு 10 இது கேஷ்நட் வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு. காய்கறிகள் கொஞ்சம் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட், பட்டாணி, ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, நான் கலருக்கு காஷ்மீர் சில்லி பொடி எடுத்திருக்கேன். இதையும் வதக்குறதுக்கு அந்த பாதி தக்காளியை இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வதக்கி அரைக்கக்கூடிய மசாலாவை ரெடி பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, உங்களுக்கு பேஸ்ட் இருந்தாலும் பேஸ்ட்டும் போடலாம். தக்காளி, நான் 2 பேருக்கு தகுந்த மாதிரி குருமா வைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பேருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் போட்டுக்காங்க. இப்போ புதினா, மல்லிக்கீரை, இப்போ முந்திரி பருப்பு, இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆறின பிறகு இந்த மசாலாவை நம்ம அரைச்சிடலாம். இப்போ நான் வேற ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். அவங்க இதோட கொஞ்சம் கூட மசாலாலாம் சேர்ப்பாங்க. எங்களுக்கு அவ்வளோவா மசாலா பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ ஒவ்வொரு காய்கறியாக போட்டுடலாம். பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட், பட்டாணி, மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். சில்லி பொடி, காஷ்மீர் சில்லி பொடி. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு, இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதை அரைச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். மசாலா அரைச்சிட்டேன். நல்ல வாசமாக இருக்குது.
காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை விட்டுடலாம். உங்களுக்கு கட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட வேண்டாம், இல்லாட்டினா கொஞ்சம் தண்ணியாக வேணால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும். அதில் புதினா வாசனோட நல்லா இருக்குது, இதில் சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் செய்து பாருங்கள். இது சப்பாத்திக்கு, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி கீரையை பிச்சு போட்டுடலாம். இப்போ குருமா, வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு.